பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலும் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த கால வேளையில் ஆமீன், தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவர், உறுதிப்படுத்துவார். எந்தெந்த இடங்களில் ஆமீன் உறுதியற்ற நிலைமை நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுகிறதோ, எதற்காக நம்மை அழைத்து தெரிந்தெடுத்து இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை பல நேரம் நாம் உறுதியற்றவர்கள் ஸ்திரமாய் உறுதியாய் ஒரு இடத்துல ஸ்திரப்படுத்துவார் என்றால் உறுதி இல்லாதவர்கள், நிலையற்றவர்கள். ஆண்டவருடைய ஊழியமானாலும், பரிசுத்த ஜீவிதமானாலும், விசுவாச வாழ்க்கையானாலும், ஒரு வேலையானாலும், அந்த வேலையிலும் உண்மையாய் நிற்க முடியல. ஆனால் தேவன் அனுமதித்த அந்த வேலையானால் நிச்சயமாகவே அதை உறுதிப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், அலைந்து கொண்டிருக்க விட மாட்டார். அது உண்மையுள்ள தேவன். ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவன், உறுதிப்படுத்துவதற்கு விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஒரு வேலையை தந்த அந்த வேலையில், ஒரு குடும்பத்தை தந்த அந்த குடும்பத்தில் உன்னை ஸ்திரப்படுத்தி ஆமீன் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் அதில் உண்மையாயிருப்பார். அவர் உண்மையுள்ள கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். இதுவரை அலைந்து 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 ஒரு இடத்துல ஒரு ஆமீன் நிற்க முடியாமல் அலைந்து கொண்டிருக்கலாம். இந்த கால வேளையில் கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவேன் என்கிற ஒரு வார்த்தையை தருகிறார். உன்னை ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். வெறுமையான ஒரு தெய்வ பிள்ளை அல்ல, அழைத்தவர், உண்மையுள்ளவர். உன்னை நிலைப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். நாமே அவர் உண்மையுள்ளவர். எதை சொன்னாரோ, எதற்கென்று அழைத்தாரோ, எதற்காக கொண்டு நிறுத்தினாரோ அந்த காரியத்திற்கு அவர் உண்மையுள்ளவர். இந்த காலவெளி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எஸ், கலங்கி நிற்காத. என் தேவன் எதற்காக என்னை கொண்டு வந்தாரோ, எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக இந்த பொசிஷனில் கொண்டு நிறுத்தினாரோ அந்த வேலையை, அந்த காரியத்தை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தெய்வம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுல உடைய சன்னதியை நோக்கி பார்க்கிறேன். இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவீராக. இந்த காலையில் என்னோடு செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உறுதியற்ற நிலையில் அலைந்து திரிகிற நிலையில் யார் யார் இந்த நாட்களில் அவன் இணைந்து செபிக்கிறார்களோ, நீர் உண்மையுள்ளவர், அழைத்தவர். இந்த நிலையில் கொண்டு வந்த தேவன் நீர் உண்மையுள்ளவர். உறுதிப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, நிலை நிற்க உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உண்மையுள்ள தேவன் உன்னை ஸ்திரப்படுத்துவார். God bless you. Praise the Lord.